வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ மழை வந்து சரியான மழைங்க நைட்டு. எல்லாம் மாடுங்களாம் இப்போ தான் வந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 மணி ஆக போகுதுங்க. நானே வீட்டிலேருந்து ஒரு 6 மணிக்கு தான் கிளம்புனேன். ஏன்னா நைட்டெலாம் ஃபுல் மழை. கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன், அதனால் வந்து வர முடியலை. 8 மணிக்கு தான் வந்தோம். ஸோ மாடுங்களாம் பார்த்தோன்னா இப்போ தான் வந்துட்டுருக்குது. நம்ம தான் லேட்டுன்னு நினச்சேன். மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் மாடுங்கள்லாம் வந்துட்டுருக்குது. கூட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி மாடுங்க நிறையா வந்துருக்குது. அதே போல் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவரும் வந்துட்டுருக்காராம். அவருக்கு ஒரு கடேரி கன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. ஸோ நம்ம வாங்கி கொடுக்கல, ஸோ வியாபாரிங்க தான் வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஸோ கூட வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவர் வந்துட்டுருக்காப்புல. இன்னும் வந்தாரா இல்லைன்னு தெரியல, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே போல் வந்து நம்ம சாய் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜவாத் ஹில்ஸ், அதாவது ஜவாத் மலையில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பக்கத்தில் ஜவாத் மலையை ஒட்டி உள்ள நிறைய பேர் வந்து இந்த சேனலை வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள், அது சுப விசேஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணிங்க. பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூட்டம் நிறைய வந்துட்டுருக்குங்க. மாடுங்கள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எவ்வளோ வண்டியெல்லாம் வந்து நின்றுட்டுருக்கு. ஃபுல்லாக தான் வந்து மாடுங்கள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், எல்லாம் கண்ணு மாடுங்க. எல்லாம் கண்ணு மாடுங்கள்லாம் வந்து இது இப்போ தான் சூப்பரான மாடுகள்லாம் வந்துருக்குங்க. கூட்டமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அதாவது மழை பெஞ்சால் தான் வந்து மாடுகள்லாம் வந்து வரும், வெயில் காலத்தில் அதிகமாக மாடு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தாங்க. மழை பெஞ்ச வாட்டிக்கு தாங்க மாடுங்க கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குது. மாடுகள்லாம் இறக்கிட்டுருக்காங்க. இப்போ கண்ணுக்குட்டி ஒரு 3-4 கண்ணுக்குட்டி இருக்குது. 3 பசு மாடு இருக்குது. நல்லா ஜம்முன்னு இருக்குங்க பசு மாடுங்க. 2 பல்லு 4 பல்லு பசு மாடுன்னு நினைக்கிறேன். சந்தாப்பாரு கூட்டம் நிறைய கூட்டம் வந்து சேர்ந்துருக்குங்க. நல்லா தரமாக இருக்குங்க மாடு. மேசக்காரர் தான் பிடிச்சிட்ருக்காரு பாரு. கண்ணுக்குட்டியோட இருக்குங்க மாடு. 3 கண்ணுக்குட்டி இருக்குது போல். அது பட்டக்கண்டு தானே, அது லாஸ்ட்டில் வேறு கூடாதா? கண்ணுக்குட்டிலாம் நல்லா தரமான கண்ணுக்குட்டிக்கு தாங்க வந்து நாளை கண்ணுக்குட்டி, கடியாரி கண்ணுக்குட்டி. அது வந்து கடியாரி கண்டுருக்கேன். கண்ணுக்குட்டி பாருங்க, நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்களா. இதோ 2 பசு மாடு தாங்க கண்ணுக்குட்டியோட இருக்குது.
நிறைய பசுமாடு தாங்க இங்கே சந்தையில் வந்து கிடைக்கும். நாட்டு பசுமாடுங்க வாங்கக்கூடிய நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாட்டு பசுமாடுங்க. பசுமாடு வந்து ஜாஸ்தியாக வந்து வரும் மற்றப்பள்ளி சந்தையில். அதே போல் கன்றுகள், காளை மாடு வந்து ஜோடி மாடு ஓரளவுக்கு, அதாவது ஒரு 5லேருந்து ஒரு 10 ஜோடி இந்த மாதிரி தான் வந்து காளை மாடு ஜோடி, ஏர் மாடு ஜோடிங்க வந்து வரும். அதிகம் வந்து வராது, ஆனால் நல்லா தரமான ஜோடி தான் வந்து கிடைக்கும். ஆனால் பசு மாடுங்க, கிடாரிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம். நிறைய இந்த மாதிரி பசு மாடுங்க, கிடாரிங்க நிறைய வந்து நம்ம வந்து இந்த சந்தையில் வந்து எதிர்பார்க்கலாம். பாருங்க, கண்ணு மாடோட இருக்குது. அழகாக இருக்குது. கண்ணுக்குட்டி போட்டு இப்போதாங்க ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. எத்தனை நாள் ஆச்சு போட்டு எத்தனை நாள் ஆச்சு? 8 நாள் ஆகுது. காலை கண்ணுக்குட்டியா? காலை கண்ணுக்குட்டி இல்லை, எந்த ஊர் மண்ணா? எர்ணாபட்டு. பல்லு அரை கிடையாது. எவ்வளோ சொன்னீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 37. கேட்டாங்களா? எல்லாம் சொல்கிறேங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வந்து கேட்டாங்களா? 40 சொல்லிக்கிறேன். 40,000 சொல்லிக்கிறாங்கப்பா. 1000 கம்மியாக கேட்குறாங்க, கொடுக்குமான்றாரு. துட்டு எட்டனால எல்லாம் மொத்தம் கூகுள் பே தான். காசு எல்லாம் ஜீரோ மட்டும் வரும், 40 வராது, 4 வராது. காசு எல்லாம் இல்லையா? அமைதியாக தான் இருக்குங்க. பால்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க? 4 லிட்டர் வரும். 4 லிட்டர் வரும். 3 வச்சுக்க. 3 குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர். காளை கண்ணுக்குட்டிங்க இவன் தான் வாங்கியிருக்கானா? எவ்வளோ வாங்கினீங்க? 17,000. 17,500 இது எங்க ஜவாத் மலைக்கு போதாடா? மலைக்கு தாங்க போகுது நம்ம ஊருக்கு. 17,500 சிங்கிள் காளை கன்று. ஆனால் நல்லா இருக்கு, லென்த்தியாக இருக்கு. என்ன புசு புசுன்னு இவன் தாங்க வியாபாரி, வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. உனக்கா? யாருக்குடா? உனக்கு தானா? எத்தனை கண்டு வச்சுருக்கிற வீட்டில்? எருதா 2 ஜோடிக்குதா? கண்ணுக்குட்டி இப்போ தான் வாங்கிட்டு போகிறாங்க. 2 ஜோடி வச்சுட்ருக்கானா? எல்லாம் சேல்ஸுக்கு தான். பூபதி வியாபாரி இருக்காருல்ல, அவங்க பேரன் தொழில் கற்றுக்கிறான். இப்பயே தொழில் கற்றுட்ருக்கான். ஓகேடா. சிங்கிள் காளை கன்றுங்க, நல்லா சைஸ் கண்ணு, நல்லா பெருசாக இருக்குது. சிங்கிள் காளை கன்று தான். முடிச்சானா அது? அதுவும் முடிஞ்சிச்சுங்க. ஆனால் சிங்கிள் தாங்க அது. எவ்வளோ முடிச்சது? வயசாங்க எவ்வளோ முடிச்சுன்னு தெரியல. ரேட்டு வந்து சொல்லலை. இந்த பக்கம் பசுமாடம் வந்து நல்லதாக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சுது. காலை தாங்க. பல்லு 2 பல்லு தான். எவ்வளோ சொன்னீங்க? 42. 43 சொல்லி 37, 38 தான் கேட்குறாங்களாம். சரி.
நல்லா தான் இருக்குது. 2 பல்லு தான் காலைங்க. சரி பாப்பா. நல்லா பாருங்க பசுமாடுங்க. நல்லா செவலை கலர் பசுமாடுங்க. இதெல்லாம் 35,000லேருந்து 40,000ங்க. இதெல்லாம் நல்லா சூப்பர் கலருங்க. நல்லா செவலெல்லாம் இருக்குது. கண்ணுக்குட்டியோட இருக்குது. ஒன்று கண்ணு போட்டுருக்குது, ஒன்று வந்து சனியாக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குங்க. கலர் வந்து சூப்பராக இருக்குது. காளை கண்ணுக்குட்டி. அது கண்ணுக்குட்டி மாடு வந்து சரியான தூக்கலான பார்வை இந்த பசுமாடு.